வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கடகராசி. கடகராசி ஒரு பெண் ராசி, நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசியை ஒரு சர ராசி. இந்த ராசியோட உருவம், அந்த ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு, டி குறியீட்டை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதாவது நண்டின் கால்களை உருவ அமைப்பாக கொண்டது தான் இந்த ராசி. பெரும்பாலும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உடல் உறுப்புகளில் மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால் இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அஜீர்ண கோளாறு, அடிக்கடி இந்த மாதிரி பாதிப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வரும். பெரும்பாலும் இந்த கடகராசியை ஒரு ஊமை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நாள் பேச முடியாத மாதிரி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த கடகராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் இந்த ராசி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இதுவும் குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி என்பதனால செவ்வாய் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி. இவங்களுடைய அதிபதி, ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன். சந்திரன் எப்படி வளர்வது கொஞ்ச நாளும் தேய்வது கொஞ்ச நாளும் இருக்க மாதிரி தான் இவங்களுடைய குணங்களும் அடிக்கடி கொஞ்சம் மாறக்கூடியதாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசி என்பவர்களுடைய ராசி சின்ன நண்டு. எதுலேயும் கொஞ்சம் விடாப்பிடியாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது அந்நியர்கள் நுழைந்தாங்க அப்படின்னா அப்படியே விடாப்பிடியாக யாரும் வெளியில் உள்ள நுழையாத மாதிரி பார்த்துக்குவோம். அது மாதிரி தான் இவங்களும் ரொம்ப வெளிநபர்கள் அதிகமாக குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயோ தன்னுடைய உறவுகளுக்குள்ளேயோ கொண்டுட்டு வர மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளிநபர்கள் தலையிட அதிகமாக தவிர்ப்பாங்க. தொழிலே கூட பார்த்திங்கன்னா சொந்தமாக பூர்வீக பரம்பரையாக செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாம் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நண்பர் கூட வெளியில் இருக்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். ஆனால் ஒரு ஈவினிங் டைம் வந்துடுச்சு அப்படின்னா தன்னுடைய வீடு, தன்னுடைய குடும்பம் அப்படின்னு கூட்டாக சேர்ந்து இருக்கிறது தான் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பவர்கள் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த கடகராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி என்பர்கள் எப்பவுமே எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் தைரியமாக, எல்லா விஷயத்தையும் ரொம்ப போல்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் விலகி பாக்கியஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். 3ஆம் பார்வையான லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்வையிடுறதுனால நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். அதோடு கூட 10ஆம் பார்வையால் ரணருண ரோகஸ்தானத்தையும் பார்க்க இருக்கிறார். அதனால் இந்த சனி பயிற்சி நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சியை பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் நிறைய பொருளாதாரத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருந்த நம்மளுடைய சனி பகவான் இனி வருகின்ற நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பு கூட வருகின்ற நாட்களில் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். முதலீடுலாம் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலேயோ போட்டிங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. அந்த கடினமான உழைப்புக்கு, கடினமான திட்டமிடுதலுக்கு நல்ல ஒரு சாதகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே மனதை ஒருமுகப்படுத்தி ஒரே சிந்தனையோடு செயல்படுவீங்க. அந்த ஒரே சிந்தனை தான் உங்களுக்கு வெற்றியாக அமைய போது. ஒருமுகத்தோடு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொழிலில், வியாபாரத்தில் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சொத்து சம்பந்தமான பிரச்சனையை நிறைய நாளாக அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி
கடகராசி என்பவர்களுக்கு அந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாக போகுது. சமுதாயத்து மத்தியில் கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக, நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பவர்கள் வள வர போறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சகோதரியால் சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரிவினைகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அந்த பிரிவினைகள் எல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கடகராசி. இந்த பிரிந்த உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. சிறிதாக எதுலையாவது முதலீடு போட்டிங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு யோகமான சனி பயிற்சியாக தான் இந்த சனி பயிற்சியை பார்க்கப்படுது. அதோடு கூட தொழில் கூட தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அந்த கடகராசி என்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குங்க. இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே வரும், கோயிலுக்கு போகலாமா, ரொம்ப பழமையான கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் உபாதை அப்பப்போ ஏற்படும், பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட உரிய சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என்னடா இவங்க தயங்கி தயங்கி நிற்பாங்க, இந்த காலகட்டத்தில் பார்த்தா இவ்வளோ கம்பீரமாக தைரியமாக எல்லா விஷயத்தையும் போல்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் கூட ரொம்ப கடுமையான வேலைகளை ரொம்ப எளிதாக செஞ்சு முடிச்சுட்டு மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் வள வர போகிறீங்க. அதே சமயம் சக ஊழியர்களுடைய அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த திறன் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒத்துழைப்பு இருக்காது. ஏன்னா நீங்களே எல்லா இடத்துலையும் நல்லா ஓகே அப்படிங்கிற மாதிரி பெட்ரு அப்படிங்கிற மாதிரி செயல்படுறதுனால சக ஊழியர்கள் மத்தியில் இந்த பாராட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த லோன் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிதி சம்பந்தமான விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது. புதுசாக முதலீடு போடுறீங்க, ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமாக செய்ய போகிறீங்க, அதில் கூட்டாளிகள் எல்லாம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த கூட்டாளர்கள் கரெக்டான நபர்களா அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சந்தையில் கூட நிறைய போட்டிகள் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய விலையை நீங்கள் நிர்ணயிக்கிறதுக்கு முன்னாடி சக வியாபாரிகிட்ட எந்த அளவுக்கு விலை நிர்ணயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விலையை நிர்ணயம் செய்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே கடகராசி அப்படின்னாவே நிறைய அரசியல் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலிடத்துல இருந்து கூட உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலிடத்துலேருந்து கூட உங்கள் மீது ஒரு தனி பார்வை விழும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் இந்த கடகராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, கோரிக்கை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அரசு அதிகாரிகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய நேர்மையை மதித்து மற்றவங்களும் நடப்பாங்க. அதனால நல்ல ஒரு மேன்மையை இந்த கடகராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்கள் மத்தியிலையும் சக தொண்டர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க. அதே மாதிரி கட்சியில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்களுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்க மூலிமா ஒரு சில மனக்கசப்புகளும் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக்கிறது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தடுமையான வார்த்தைகளை பேசாமல் இனிமையான வார்த்தைகளை பேசுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரசிகர் மன்றத்துக்காக ஒரு சிலர்லாம் செலவு செய்வீங்க. அதே நேரம் சோம்பலுக்கு இடம் கொடுக்காம சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்.
நடக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் கொஞ்சம் வரும். உங்களுடைய முயற்சிக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தோட தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது. நண்பர்கள் ஒரு சில இடத்துல பகையாக மாறத்துக்கான சூழ்நிலை இருக்குது. அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழில் தொடர்பாக நீங்கள் சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்தித்தாலும் ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம். புது வியாபாரம் தொடங்குறவங்க இந்த கூட்டாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று ஒரு 16 முறை அம்மனை வலம் வந்துட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.